ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். அதிதிகள் பகுதிகளினூடாக தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் சரியாக 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான ஓப்பன் மாஸ்டர் சாம்பியன் போட்டி இந்தியாவிலே நடைபெற்றது. இந்த போட்டி தொடரில் நம் நாட்டிலிருந்து மிக திறமையான ஒரு வீரர் பங்கு பற்றி நம் நாட்டுக்கு தங்க பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க மிகவும் திறமை வாய்ந்த ஒரு வீரரோடு தான் தமிழை வணக்கம் அதிதிகள் பகுதி உங்களை சந்தித்திருக்கின்றது. நாங்கள் நேரடியாக அவரை எங்களோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் துரைசாமி விஜயன். வணக்கம் விஜயன். வணக்கம் செபஸ்டியன். ரைட்டு. இன்றைய தினம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்று பார்த்தீங்களா இருந்தால் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளிலும் வானொலியிலும் இல்லைன்னா சமூக வலைத்தளங்களிலும் உங்களுடைய உருவம் உங்களுடைய பெயர் வந்து அப்படியே நாங்கள் பெருமையோடு சொல்லி பேசி கொண்டிருக்கோம். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து உங்களோடு முழுமையான ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ள கலந்துரையாட பேச ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் ஒவ்வொரு விடயத்தையும் உங்களிடம் சொல்லி பதில்களை பெற்றுக்கொள்ள. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒரு முழுமையான ஒரு அறிமுகம் எங்களுக்கு தாங்க. வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சிக்கு. நான் துரைசாமி விஜிந்த். நான் பூண்டுலையா ஷீன் பழைய தோட்டம் ஒரு தொழிலாளி, தேயிலை தொழிலாளியின் மகன். எனது சொந்த ஊர் பூண்டுலையா ஷீன் பழைய தோட்டம். அப்பா பேர் அப்பா பேர் துரைசாமி, அம்மா பேர் சரோஜா. எனக்கு 2 தங்கை ஒன்று பிரவீனா, மற்றது மனோஜா. அப்பாட தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க திருமணம் முடிக்கல. அவங்க காமாட்சின்னு சொல்லி ரொம்ப ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் தான் வீட்டில் மூத்த. வீட்டில் நான் தான். உங்களுக்கு இல்லை 2 தங்கைமார் அப்படின்னீங்க. இது உங்களுடைய குடும்ப அறிமுகமாக இருக்கும் போது பாடசாலை நீங்கள் நான் நினைக்கிறேன் அதே ஊரில் தான் இன்னும் இருக்கீங்க. ஸோ பாடசாலை வெவ்வேறு பாடசாலைகளில் நீங்கள் மாற்றம் அடைந்தீங்களா, இல்லைன்னா ஒரே பாடசாலையில் சின்னதுலேருந்து பாடசாலை விட்டு விலகும் வரைக்கும் படிச்சிங்களா? இந்த பாடசாலை ஒரே பாடசாலை. நான் கல்வி கற்றது பூண்டுலையா தமிழ் மகா வித்தியாலயம். ஆரம்பத்தில் அது பூண்டுலையா கந்தசாமி கல்லூரின்னு தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பிறகு பேர் மாற்றி இன்றைக்கி பூண்டுலையா தமிழ் மகா வித்தியாலயமாக இருக்குது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது எந்த துறையாக இருந்தாலும் விஜயன், பாடசாலை காலகட்டத்தில் தான் அந்த துறைக்கான வித்து ஆரம்பமாகும், அங்கே தான் போடப்படும் அப்படிம்பாங்க. ஸோ நான் ஒரு அறிவிப்பாளராக வர்றதுக்கும் கூட பாடசாலையில் தான் மேடை கிடைத்தது தான் சந்தர்ப்பம். நீங்கள் இன்று நாட்டுக்கு தங்கப்பதக்கத்தை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமதியான வீரராக இருக்கும்போது அதை வித்து பாடசாலையில் இடப்பட்டிருக்கும் என்று என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ உங்களுடைய முதல் போட்டி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெற்ற அந்த பரிசு பாடசாலை மட்டத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் கண்டிப்பாக அதை கூறியாகணும். ஏன்னா பாடசாலை மட்டத்தில் தான் ஒருத்தர் எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறாரு, அவர் எந்த துறையில் இருந்து அவர் வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தெரிவு செய்கிறது கல்வித்துறை மட்டும் இல்லை, கலைத்துறையும் விளையாட்டுத்துறையும் தனிப்பட்ட திறமைகளை தேர்ச்சி பெற ஒரு இடமாக பாடசாலை தான் அமையுது. அந்த இடத்துல தான் நான் தெரிவு செய்யப்பட்டேன். முதல் நான் ஒரு விளையாட்டு வீரர் அப்படிங்கிறத. சரி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாடசாலையில் முதலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசு என்ன போட்டியில் பங்கு பெற்று எத்தனையாம் இடம் வந்தீங்க? நான் பாடசாலையில் அன்று எனது ஈட்டி எறிதல் போட்டி. ஈட்டி எறிதல். ஏன்னா பாடசாலை விளையாட்டு இல்லை, மெய்வல்லுனர் விளையாட்டு போட்டிங்கிறது பாடசாலையில் அந்தந்த ஒரு வருடத்துக்கு அல்லது 3 வருடத்துக்கு ஒருக்கா நடக்கிற போட்டியாக இருக்குது. ஏன்னா மலையத்தை பொறுத்தளவில் பாடசாலை மைதானங்கள் பெருசாகவே இருக்காது. பொதுவான ஒரு மைதானத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஹவுஸ் மாறி மாறி அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுவும் அந்த டைமில் மட்டும்தான். இப்போ போட்டி நடைபெறுற அந்த வருடத்தில் அந்த டைமில் மட்டும்தான் நமக்கான பயிற்சிகள் அளித்து ஒரு குறிப்பிட்ட நாள் பயிற்சிகள் அளித்து அதற்கேற்ற தகுதியான போட்டியை வச்சு அதில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் செலக்ட் பண்ணாங்க. அந்த ரீதியில் தான் நானும் என்ன அறிமுகப்படுத்தின அந்த குரு இன்னைக்கு இங்கே இல்லை, ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஆசிரியை என்டனிட்டா. ரைட், என்டனிட்டா. ஆசிரியர் என்டனிட்டா. ரைட், என்டனிட்டா ஈட்டி எறிதல் மூலம் உங்களுடைய முதல் இந்த மெய்வல்லுனர் போட்டி. நீல இல்லம். என்ன இல்லம்? நீல இல்லம். நீல இல்லம். இப்போ அந்த என்ன சொல்கிறது, இல்லத்துக்கான நிறத்தை சொல்கிறீங்களா இல்லை பேரே நீல இல்லம்? இல்லை, ப்ளூ ஹவுஸ். ப்ளூ ஹவுஸ். ஹவுஸோட பேரே அப்படியா? சரி. ஏன்னா நான் ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னால், எங்களோட ஸ்கூலில் வைகை பேர், ஆனால் அதுக்கான நிறம் நீல நிறம். ஸோ நீங்கள் ஒரு ஹவுஸோட பேர் அப்படிங்கிறனால தான் இதுக்காக நான் கேட்டேன். சரி, இந்த பாடசாலையை விட்டு விலகின பிற்பாடு ஒரு மெய்வல்லுனர் போட்டியில் சாதிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு மாவட்டம், மாகாணம், தேசிய ரீதியில் தான் தங்களுடைய முழுமையான திறமைகளை வெளிக்காண்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். நீங்கள் பாடசாலை விட்டு வெளியில் வந்த பிற்பாடு
இந்த சாதிக்கக்கூடிய இந்த பயணத்தில் வந்து மாவட்ட ரீதியில் முதல்ல எங்கே நீங்கள்? நான் பாடசாலை மட்டத்தில் பயணித்து கொண்டிருக்கும் வேளையில் நான் இது மெய்வளர் விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, எனது கரப்பந்தாட்டம், வாலிபால். நான் நம்ம ஊரில் வந்து பாடசாலை வீட்டிலிருந்து பாடசாலைக்கு வரும்போதும் சரி போகும்போதும் சரி கரப்பந்தாட்ட போட்டி, அதே போல் கிரிக்கெட். அப்போ ஊரில் கிரிக்கெட் தான் மெயினாக இருக்கும், பெரியவங்க விளையாடுவாங்க. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது, இருந்தாலும் அந்த இடத்துல நான் போய் நிற்பேன். எப்படியாச்சும் ஒரு விளையாடணும், ஒரு போலை எடுக்கணும் அப்படின்ட்டு. கரப்பந்தாட்டம் பெரியவங்க விளையாடுவாங்க, அதை போயிட்டு அந்த இடத்துல நமக்கு விளையாடணும்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் கிடைக்காது வாய்ப்பு. ஒரு போல் அடிப்பட்டு வெளியில் போன பிற்பாடு அந்த போலை எடுக்கிறதுக்கு 4-5 பேர் ஓடி இருக்கிறோம். அந்த போலை எடுத்துடணும், தொட்டுறணும் அப்படின்னு. அதுதான் முதல்ல என்னை டச் பண்ணது. சரி, அது எப்படி இது ஒரு விளையாட்டு, நான் அந்த விளையாட்டில் நானும் போய் பூரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு பாடசாலையில் என்னை வச்சு என்ன தேர்ந்தெடுத்து இந்த துறைக்கு போனால் அவனுக்கு முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது தான் ஆசிரியர் ஆண்டனிட்டா, ஆசிரியர் மனோகரன். இன்னும் பாடசாலை புண்ணிய தமிழ் மகத்தியில் கல்வி கட்டு ஆசிரியராக இருக்கிறாங்க ஆசிரியை விஜயகுமார். அதே போல் அதிபர் ஜான்சன், இன்றைக்கி அவர் இல்லை, இறந்துட்டார். இருந்தாலும் அவருடைய ஆசி என்றைக்குமே இருக்குது எனக்கு. சரி, ரைட்டு. அப்போ நீங்கள் வந்து பாடசாலை மட்டத்தில் இருந்து மாவட்ட ரீதியாக வர்றதுக்கு முன்னே ஆரம்பத்தில் வந்து ஒரு வாலிபால் பிளேயர், அதே மாதிரி கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதில் இருந்து தான் வந்து இதுக்கான நான் நினைக்கிறேன் வந்து சடனாக இந்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்து இந்த துறையில் போனால் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி ஆண்டனி ரீட்டா அந்த ஆசிரியருடைய வழிகாட்டல் தான் அந்த தீர்மானம், அப்படியா? ஏன்னா இல்லை விளையாட்டு போட்டிகளில் நான் ஃபஸ்ட் செகண்ட் ப்ளேஸ் எடுத்து அடுத்து வந்து சாம்பியன்ஷிப், ஓவரால் சாம்பியன்ஷிப் எடுத்தேன். அதுக்கான ஆதாரம் இருக்கு என்கிட்ட. ஒரு நல்ல உதாரணம் இதுதான். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் எவ்வாறான சாதனையாளர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த பாடசாலையினுடைய வகுப்பாசிரியர்கள் இல்லைன்னா பாடத்துக்கு பொறுப்பான ஆசிரியர்களுக்கு தெரியும். அவங்களுடைய கணிப்பு தான் பாருங்கள், இன்று நம் நாட்டுக்கு தங்கப்பதக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசிரியருடைய முன்னோக்கிய ஒரு கணிப்பு இன்று இந்தளவுக்கு சாதனையாக இருக்குது. எனவே பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புங்க. ரைட், நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்த மாவட்டம், மாகாணம், தேசிய ரீதியில் வந்து பங்கு பெற்றது வந்து ஒரு மலையக பிரதேசத்திலிருந்து வரங்க சாதாரண ஒரு விடயம் அல்ல. குறிப்பாக இந்த மெய்வல்லுநர் போட்டியில் பங்கு பெற்றவங்களுக்கு இந்த சுகததாச உள்ளக அரங்கில் கால் பதிக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். இன்று நீங்கள் சர்வதேசம், தேசிய ரீதியில் நீங்கள் சாதித்து கொண்டிருக்கீங்க. ஆரம்ப கட்ட கனவு அப்படியா இருந்திருக்கும். அன்றைய நாள் எப்படி இருந்தது? அந்த டைமில் ஒரு ஊரில் இருந்து ஒரு மாவட்ட மட்ட போட்டிக்கோ இல்லைன்னா மாகாண மட்ட போட்டிக்கோ இல்லைன்னா ஒரு தேசிய மட்ட போட்டிக்கு போகிறதுக்கு போக்குவரத்து ரீதியாகவோ இல்லை ஒரு பாடசாலை குரூப்பாக போகிறதுக்கோ சரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நண்பர்களோட போகிறோம், அங்கே தெரிவு செய்யப்பட்ட நம்ம பாடசாலை மட்டுமே இருக்காது, சகோதர பாடசாலையில் உள்ள நண்பர்கள் வருவாங்க, சக மாவட்டத்தில் உள்ள சக பாடசாலையில் உள்ள நண்பர்கள் வருவாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக தான் போவோம். சரி, ஏன்னா நான் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இல்லைன்னா மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் போவோம் தேசிய மட்டத்துக்கு. அவ்வாறு போகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஜாலியான நாள் தான். அந்த நாட்கள்லாம் மறக்கவே இல்லாது. நான் முதலாக அப்படியான ஒரு போட்டிக்கு வந்து நானும் நண்பர் பாரதி, இன்றைக்கி அவர் நல்ல ரன்னர் ஒருத்தர். சரி, அவர் கால் உபாதை காரணமாக அவர் அந்த போட்டியிலேருந்து அவர் கண்டினியூ பண்ண முடியலை. நான் ஈட்டி எறிதல் போட்டிக்கு நான் வந்திருந்தேன் பூண்டிலியா தமிழ் மகா வித்தியாலயத்திலிருந்து. அவர் வந்து 200 மீட்டர்ஸ். சரி, எந்த மைதானத்தில்? சுகதாச மீட். சரி, ஸ்கூல் மீட் ஒன்றுக்கு தேசிய மட்ட போட்டிக்கு பாடசாலை மட்ட போட்டிக்கு வந்திருந்தோம். அன்னைக்கு வந்து நான் உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து கென்வஸ் ஷூ தான் போட்டிருந்தேன். நான் தேசிய மட்ட போட்டிக்கு வந்திருந்தேன். ப்ளூ கலர் வசதிகள் இல்லை, நீல ஷோட்ஸ், அதை நான் போட்டுட்டு வந்து நான் இங்கே முதல் போட்டிக்கு நான் பங்கு பட்டிருந்தேன். ஆனால் போட்டியில் நான் வெற்றி பெறலை, பங்கு பட்டிருந்தேன். அந்த இடத்துக்கு வந்தேன், சக விளையாட்டு வீரர்களை பார்த்தோன்னா நமக்கே ஒரு அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி இடமெல்லாம் இருக்குது, இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம், இந்த இடத்துல நான் ஏதாச்சும் வரணும், எதிர்காலத்தில் நான் இந்த இடத்துல வந்து ஒரு மெடல் சரி அடிக்கணும், திரும்பியும் நான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு என்னை. சரி, தூண்ட விட்டுச்சு அந்த இடம். கண்டிப்பாக. ரைட். இது வந்து சுகததாச உள்ளகரங்களில் நீங்கள் கால் பதிச்ச ஈட்டி எறிதல் போட்டி முதல் போட்டி அப்படின்னு சொன்னீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நாடு கடந்து நீங்கள் முதல் வெளிநாடு சென்ற நாடு எது? அதுக்கான சந்தர்ப்பம் எப்படி உருவானது? எந்த போட்டியில் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது? யார் மூலம் கிடைக்கப்பட்டது? இல்லாட்டி என்ன போட்டியில் எப்படி போனீங்க? முதல் போகிறதுக்கு முன்னுக்கு நான் சொல்லணும், சில தேசிய மட்ட போட்டியில் தகுதி பெற்றும் என்னால் அடுத்த படியை சரியாக கொண்டு போக இல்லாமல் போனதுக்கான காரணம் இருக்குது. குடும்ப பின்னணி. ஏன்னா குடும்பத்தில் நான் தான் மூத்தவர், 2 பொம்பளை பிள்ளைகள், நான் தான் படிக்க வைக்கணும் அவங்கள. அந்த ரீதியில் தான் குடும்பம் போயிட்டு இருந்துச்சு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், வயதான நம்ம அத்தை இருக்கிறாங்க, இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்பா ஆல்ரெடி லேட் மேரேஜ், அப்போ அவருக்கும் முடியலை.
அந்த சூழ்நிலையில் நான் தான் குடும்பத்தை பொறுப்பெடுத்து அந்த வேலை செய்யணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் கொழும்புக்கு வந்துட்டேன், தலைநகரத்துக்கு வேலைக்கு. காப்போதர சாதாரண தரம் பரீட்சை எழுதிட்டு வேலைக்கு வந்து 2003ஆம் ஆண்டு முதல் சர்வதேச போட்டி வந்து நம்ம நண்பர்கள் மூலமாக தான் வந்துச்சு, சகோதர மொழி நண்பர்கள். ஏன்னா நான் தேசிய மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு முதல் போட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. வாய்ப்பு கிடைச்சும் என்னால் போக கிடைக்கல, ஏன்னா பொருளாதார பின்னாடி. அவ்வாறான நான் 6 போட்டிகளை நான் இழந்திருக்கிறேன். 6 போட்டியை இழந்திருக்கிறேன். காரணம் எனக்கு பொருளாதார பின்னணி. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன். நான் உழைச்சா தான் என் குடும்பம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சுன்னு ஒழிய அன்னைக்கு வந்து விளையாட்டுக்கு எனக்கு வந்து யாருமே ஊக்குவிப்பு வரல. என்னை பார்த்துட்டு குழப்பத்தை வேலை செஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லி, வாழ்க்கைக்கு தேவையில்லாத வேலை செஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு கேட்ட நிறையா முகத்து முன்னுக்கு பேசினவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால அதை வந்து ஊக்குவிக்க யாருமே இல்லை. அடுத்தபடி நீங்கள் இந்த துறையில் போனால் நீங்கள் மேலே போகலாம், அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி தூக்கி விட எனக்கு யாரும் இல்லை. அதை ஒரு தேவையில்லாத விஷயத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தானோடைய பொழுதுபோக்கான விஷயம் அது வாழ்க்கைக்கு சோறு போடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னை வந்து ஆரம்பத்தில் பார்த்தாங்க. சரி, நான் கேட்டேன் உங்ககிட்ட, நீங்கள் முதல் பங்கு பெற்றுன்னு வெளிநாடு போட்டி தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டேன். எந்த நாட்டில் முதல் நான் போன போட்டி வந்து இந்தியா தான். இந்தியாவுக்கு போயிருந்தேன். இந்தியாவுக்கு போனதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது, எனக்கு வந்து பதக்கம் கிடைக்கல. நான் ஒரு பார்ட்டிசிபேட்டராக தான் போயிட்டு வந்தேன். என்ன போட்டியில் பங்கு பெற்ற நீங்கள்? போட்டி ஈட்டியறிதல் போட்டி. ஈட்டியறிதல். சரி, ஓகே. நான் நினைக்கிறேன் வந்து இப்போ உங்களுடைய நண்பர் அப்படின்னு சொல்லும்போது லாங் ஈவெண்ட்ஸ் நெடுந்தூரம் ஓடக்கூடியவன்னு சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு போட்டி வர இதுக்குள்ளே தான் நீங்கள் போட்டியிடுவீங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட போட்டிகள் இருக்கும். அது என்னென்ன போட்டிகள்? எந்த போட்டின்னு சொன்னால், என் ஆரம்ப காலத்தில் இருந்த போட்டி வந்து பாடசாலை மட்டத்தில் என்ன தெரிவு செய்ய போட்டி வந்து ஈட்டி எறிதல், நீளம் பாய்தல், உயரம் பாய்தல். சரி. மற்றது அதுக்கு பிறகு என்ன என்ற தேசிய மட்ட போட்டிக்கு வரும்போது என்ற பயிற்சிப்பாளர்கள் என தெரிவு செய்யப்பட்ட போட்டிகள் வந்து சுற்றி எறிதல், பருதி வட்டம் வீசுதல். சரி. அதுக்கடுத்து வேக நடை போட்டி. சுற்றெறிதல், பருதி வட்டம் வீசுறது, வேக நடை, நீளம் பாய்கிறது, உயரம் பாய்கிறது. இந்த 5 போட்டிகள் தான். ரைட்டு. நீங்கள் முதல் முறை இந்தியாவுக்கு போயிட்டு போட்டியில் பங்கு பெற்றினேன்னு சொன்னீங்க, பதக்கங்கள் கிடைக்கல. வெளிநாடு ஒன்றுக்கு நீங்கள் பங்கு பெற்ற போயிட்டு பதக்கம் வென்ற சந்தர்ப்பம் எது? முதலாக பதக்கம் பெற்ற நாடும் இந்தியா தான். எந்த வருஷம், என்ன போட்டிக்காக? 2016. அது ஈட்டி எறிதல் இல்லாட்டி இல்லை, ஈட்டி எறிதல் போட்டியில் முதல் பதக்கத்தை இல்லை, லாங் ஜம்ப், நீளம் பாய்தல் போட்டியில் அதுவும் 3ஆம் இடம். சரி. இந்த நீளம் பாய்தல், வேக நடை இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு விடயம் இந்த நேரம் சட்டுன்னு ஞாபகம் வந்தது. நானும் நம் நாட்டினுடைய சமூக வலைத்தளங்கள் செய்திகளினூடாக படித்த ஒன்று, உங்களுடைய காலில் ஒரு மிகப்பெரிய ஒரு உபாதை ஏற்பட்டு இதற்கு பிறகே நீங்கள் இந்த மெய்வல்லுநர் போட்டியில் பங்கு பெற்ற முடியாத உங்களோட வாழ்க்கையை முடிந்து விட்டதாக சிலர் சமூக வலைத்தளங்களில் விசனமாக வந்து குறையாக கருத்துக்கள் பகிர்ந்ததை காணக்கூடியதாக இருந்தது. என்ன நடந்தது? எவ்வளோ காலம் நீங்கள் இந்த மாதிரி எந்த போட்டியிலும் பங்கு பெற்ற முடியாமல் இருந்தது? என்ன நடந்தது? கண்டிப்பாக கடந்த வருடம் ஜூன் மாதம் ஆசியா மெய்வல்லுநர் போட்டிக்கு வந்து மலேசியா போயிருந்தோம். நானும் நண்பர் மெய்யப்பன் சசிகுமார் அவரும் இருவரும் போயிட்டு போட்டியில் 2 தங்க பதக்கங்கள், ஒரு வெள்ளி பதக்கங்களோடாக பதக்கங்களை மலையகத்துக்கும் எங்கள் தாய்நாட்டுக்கு. என்ன எத்தனை பதக்கங்கள்? எனக்கும் 2 தங்க பதக்கம், ஒரு வெள்ளி பதக்கங்களை பெற்று வந்திருந்தேன். இவ்வாறான ஒரு காணொலியிலும் சென்று வந்துட்டு திரும்ப ஊரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, சரி, இந்த கால் வலது கால் அன்பேலன்ஸ் ஆகி கால் பிறண்டு. அது பிறகு நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. எவ்வளோ காலமாக? 4 மாதமாக கண்டினியூவான ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அது மருத்துவர்களுடைய ஆலோசனை வந்து 4 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும். 4 மாதமாக கண்டினியூவாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக போச்சு. மருத்துவரின் ஆலோசனைப்படி அதுக்கு பிறகு ஆயுர்வேத மருத்துவம் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் குணமாகணுச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமாக சொல்லணும், என் நண்பரும் பயிற்சிப்பாளருமான டாக்டர் அஜித் பிரதாப் சொல்லி ஹைதராபாத்தில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு நண்பர், மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். அவர் என்னை பார்க்க அங்கேருந்து வந்திருந்தார் ஊருக்கு. சரி. அவர் ஆயுர்வேத மருத்துவர். நான் வந்து என் கால் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் ஓகே ஆகலை அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்தார். வீட்டுக்கு வந்து 3 நாள் நம்ம வீட்டில் தங்கியிருந்து அதற்கான மருத்துவ வேலைகளை செஞ்சு மருந்துகளை கொடுத்துட்டு போனார். அதுக்கு பிறகு சுகமானுச்சு. அதுக்கு பிறகு நான் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். உங்களுடைய லைஃப்பில் இருந்து ஒரு பக்கம் நீங்கள் பதக்கங்களாக பார்க்குறீங்க, ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது.
ஒன்று உங்களுடைய வழிகாட்டிய டீச்சர், இரண்டாவது பார்த்தீங்களா இருந்தால் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சாதிக்கிறதுக்கு வந்து நல்ல நண்பர்கள், சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்லணுமா இருந்தால் முதல்ல அவங்க படிக்கும்போது உங்கள் நல்ல நண்பர் யாருன்னு சொல்லி சாய்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி, அப்படியேப்பட்ட நண்பர்கள் இருக்கும்போது நாடு கடந்து இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் சாதிப்பதற்காக தேடி வந்திருக்காரு. அப்படிப்பட்ட நண்பர் கிடைக்கிறதே கொடுத்து வைத்த ஒரு விடயம். இந்த 4 மாத காலம் நீங்கள் இந்த ஓய்வில் இருக்கும்போது எத்தனை போட்டிகளுக்கு வந்து போக முடியாமல் போனது? நான் அந்த 4 மாத காலத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்த வேர்ல்ட் மாஸ்டர் அத்லெட்டிக் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருந்தது. நண்பர் மெய்யப்பன் சசிகுமாரும் அதில் தெரிவு செய்திருந்தார். ஆனால் பொருளாதார பின்னணி நமக்கு அதனால போகலை. அவர் போகலை. எனக்கு கால் உபாதை காரணமாக அந்த போட்டிக்கு போக முடியாமல் போச்சு. சரி, நான் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி போக இருந்த போட்டியானது. நீங்கள் சற்று முன்னர் சொன்னீங்க, நீங்கள் அதாவது நீங்கள் பயிற்சி ஊரில் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது, சொந்த ஊரில் பயிற்சி மேற்கொள்ளும் போது தான் ஒரு அன்பேலன்ஸ் ஆகி கால் இப்படி இதாக பாதிப்பானதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ சர்வதேச ரீதியாக ஆஸ்திரேலியா, இந்தியா, வெளிநாடுகள் சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களோடு பயிற்சி பெறுறீங்க. அவங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவில் பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த மைதானம், அதற்கான சூழல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய சூழல் எப்படி வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மைதானத்தில், இல்லாட்டி அதுக்கான விசேடமான ஏதாவது ஏற்பாடு இருக்கா? யாரும் செய்து தந்திருக்காங்களா, இல்லாட்டி எப்படி? இல்லை, இது வரைக்கும் நல்ல கேள்வி, தெளிவான கேள்வி. அப்படி எதுவுமே இல்லை. எங்களோட ஊரில் உள்ள ரோடு பாதையில் குறுக்கு வழி பாதைகள் தான் வேகமாக நடக்கிறதுக்கும் தனது உடற்பயிற்சியை மேற்கொள்றதுக்குமான மைதானம் நமக்கு. சரி, அது இல்லாமல் கரப்பந்தாட்ட மைதானம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய நீளமான சின்ன மைதானம். அதில் தான் நம்ம பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், டெக்னிக்கல் எக்ஸசைஸ், தொழில்நுட்பமான ஏதாச்சும் நமக்கு தேவை அப்படின்னா வந்து கிளம்புக்கு நான் வருவேன், இல்லைன்னா கண்டிக்கு நான். அதுக்கு நீங்கள் பணம் செலுத்தி நான் அது உங்களோட சொந்த பணம்? ஆமாம். சரி, ரைட்டு. நீங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள் மேற்கொண்டு போகும்போது நம்ம இடையிடையே வந்து வெளிநாடு, ஆஸ்திரேலியா அப்படி நாடுகளையும் பேர் குறிப்பிட்டு போகும்போது உங்களுக்கு சட்டுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல, ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இதுவரையிலும் வெளிநாட்டில் எத்தனை சர்வதேச போட்டிகளில் வந்து நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்க? நான் குறிப்பிடத்தக்க 17 நாடுகளுக்கு 17 சர்வதேச போட்டிகள் கலந்துருக்கிறேன். 11 நாடுகளுக்கு சென்று 17 சர்வதேச போட்டி, 11 நாடுகள். மொத்தமாக எத்தனை பதக்கங்களை வந்து நீங்கள் வென்று? சர்வதேச பதக்கங்கள் சொன்னால் கிட்டத்தட்ட எனக்கு 48 பதக்கங்கள். 48 பதக்கங்கள். கடைசியாக 3 பதக்கங்கள் நீங்கள் கௌரவ பதக்கங்கள் வேணும்போது அவங்களோடு எங்களுக்கு தொடர்பினை ஏற்படுத்த முடிஞ்சது. மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் 48 பதக்கங்கள் இவ்வளவு நீங்கள் பெற்றிருப்பது. வெளிநாடுகளில் போய் அங்கு அந்த போட்டியில் பங்கு பெற்ற வரக்கூடிய போட்டியாளர்களும் நம் நாட்டிலிருந்து போகக்கூடிய ஒரு போட்டியாளர், அதுவும் மலையக பிரதேசத்திலிருந்து போகும்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒற்றுமை இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அவங்களுக்காக வழங்கப்படுகின்ற அந்த சூழல் எப்படி இருக்குது? எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா, இல்லாட்டி அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படி ஏதாவது இருந்ததா? அப்படி எதுவும் இல்லை. நாடு கடந்து அங்கே இல்லை, நாடு கடந்து நம்ம நாட்டில் இருந்து வெளியில் இல்லை. ஏன்னா வெளியில் வந்து அங்கே வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது ஒரு கூரையின் கீழே ஒரு குடையின் கீழே வர மாதிரி அவ்வளோ பேரும் ஸ்போர்ட்ஸ் மேன் தான். அங்கே எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஏன்னா சாதாரணமாக எல்லாமே ஸ்போர்ட்ஸ். சரி, ஒரு பார்ட்டிசிபேட், அதில் இந்த வேறுபாடும் கிடையாது. ரைட்டு. நீங்கள் போட்டிகள் வெவ்வேறு விதமாக இருக்கும் போட்டிகள், ஆனால் ஒன்று தான். சரி, ஒரு கூரையின் கீழ். ரைட்டு. நீங்கள் நிறைய போட்டிகள் எப்படி சாதித்து இந்த மாதிரி பதக்கங்கள் எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் இப்படி கொடுக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் அம்மா அப்பா, ஸோ அவங்க முதல் என்னத்தான் இருந்தாலும் ஒன்று திருமணமாக இருந்தால் துணைவி இல்லாட்டி கணவன் மனைவி அவங்களோட அனுமதி, அவங்களுடைய ஒத்துழைப்பு. நீங்கள் இன்னும் திருமணம் முடிக்காமல், இந்த விளையாட்டுக்காகவே திருமணம் முடிக்காமல் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து கொண்டு போகிறீங்க. ஸோ உங்களுடைய பெற்றோர்கள் ஆரம்பத்தில் இருந்த அந்த சூழல், அந்த ஒத்துழைப்பு, அந்த நேரத்தில் உங்களை மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறது உங்களுடைய அந்த டீச்சருக்கு அடுத்தபடியாக பெற்றோராக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய அந்த வழிநடத்தல், அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை எப்படி இருக்குது? நன்றி. நீங்கள் இந்த கேள்வியை கேட்பீங்களா மாட்டிங்களான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் கேட்டுட்டீங்க. ஏன்னா நான் இந்த அளவுக்கு வாரத்துக்கு காரணம் வந்து நம் பாடசாலையில் ஆசிரியராக இருந்தால் கூட நான் இந்தளவுக்கு வாரத்துக்கு காரணம் நம்ம தகப்பன் தாய் தான். நம்ம அப்பா இன்னைக்கு இல்லை என்னோட, அவர் இறந்துட்டார். இறந்து கடந்த 1 வருடமும் 3 மாதங்கள் ஆச்சு. அவர் தான் என் ரோல் மாடல். சரி, கண்டிப்பாக அவர் தான் வழிகாட்டணும். சரி, அம்மா இந்த துறையில் நீங்கள் அம்மா வந்து துறையில் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இல்லாமல் கண்டிச்சாங்க. ஆமாம். ஏன் அப்படின்னா, ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலைகள் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. சரி, ரெஸ்பெக்ட்னா அது ஒரு பொழுதுபோக்கான விஷயம். அதில் நீங்கள் போயிட்டு எங்கேயும் சாதிக்க இயலாது. ஏன்னா அது சம்மந்தமான வெறும் விழிப்புணர்வும் அந்த டைமில் மலையத்துக்கு தெரியாது.
சரி. விளையாட்டு சம்மந்தமான ஒரு என்ன விளையாட்டு, எதுக்கு போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த பிளானுமே இல்லை. ஒரு பொழுதுபோக்காக செஞ்சுட்டு வந்தது ஸ்டார்டிங் தான் அது. அதனால தாய்க்கு வந்து இதை நீ எடுத்தீங்கன்னா தனது கல்வியை வந்து பின்னோக்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிச்சாங்க. அப்பா என்ன பண்ணாரு, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. சரி அப்படின்னு அப்பா வந்து என்ன ஊக்குவிச்சது அப்பா தான். ரைட்டு. நீங்கள் பேசும்போது இந்த வெளிநாட்டு இந்த ஒற்றுமை வேற்றுமை எப்படி பார்க்குறாங்க அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு சட்டுன்னு இன்னொரு கேள்வி ஞாபகத்துக்கு வந்தது. என்னன்னு சொல்லி கேட்டால், விஜயன், ஒரு இப்போ சாதாரணமாக ஜிம்முக்கு போகிறவங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவங்க சத்துமா இது சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் ஒரு நாட்டில் இருந்து இந்த மாதிரி மெய்வல்லுனர் போட்டிக்கு வரும்போது அவங்களுடைய உணவு கட்டுப்பாடு, அவங்க அதுக்காகவே சாப்பிட்ற உணவுகள் வந்து இருக்கலாம். அப்போ நீங்கள் வீட்டில் வந்து இப்போ மலையகம் அப்படின்னு சொன்னாவே இதை வந்து எந்த ஒரு பிரதேசத்தையும் தாழ்வுபடுத்தியோ காயப்படுத்தியோ இருக்கல. உண்மையானது ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றுன்னா ரொட்டி தான் மலையகத்தில். கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய உடலை இந்த அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கலை வந்து சரியாக வச்சுக்கொள்கிறதுக்கு சாதாரணமாக நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடா இல்லாட்டி ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பாடெலாம் எடுத்துக்கொள்வீங்களா? இல்லை, அப்படி எந்த சாப்பாடும் இல்லை. நான் வீட்டில் நம்ம அப்பா சமைக்கிற சாப்பாடு தான். 3 நேரமும் சோறு தான் சாப்பிடுவேன். 3 நேரம் சோறு. ஸோ உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு சாப்பாடு. நம்பிக்கை, வீட்டில் உள்ள சாப்பாடு, கீரை வகைகள். நமது தோட்டத்தில் நான் விவசாயி, அதை பெருமையாக சொல்லிக்கல விரும்புகிறேன். அன்னையிலேருந்து அப்பாவும் அதை செய்வார். அப்பா விவசாயம் பண்ணுவார். அவரோட சேர்ந்து நானும் பழகி, நானும் ஒரு விவசாயி தான். நம்ம தோட்டத்தில் விளையிற காய்கறிகளை நாம் சாப்பிட்ருக்கோம். கீரை வகைகள், பழ வகைகள், இதுதான் நமக்கு புரோட்டீன். சரி, ரொம்ப சந்தோஷம். இன்று நாங்கள் பேசி கொண்டிருக்கும்போது இந்த பேசுகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து ஓப்பன் மெய்வல்லுனர் போட்டி, மாஸ்டர் ஓப்பன் மெய்வல்லுனர் 2025ஆம் ஆண்டுக்கு இது 44வது போட்டி. நான் நினைக்கிறேன் 3 பதக்கங்கள் உங்களுக்கு வந்து கிடைத்தது. அது சம்மந்தமாக கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். என்னென்னத்தில் அந்த பதக்கம்? 2025ஆம் ஆண்டிற்கான 44வது ஓப்பன் திறந்த மெய்வல்லுனர் மாஸ்டர் அத்லெட்டிக் போட்டியானது இந்தியா ஹைதராபாத் ராஜஸ்தான் ஆர்ஆர் மைதானத்தில் மிக பழமை வாய்ந்த மைதானம். அதாவது 1941ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரத்துக்கு முன்னுக்கு உருவாக்கப்பட்ட மைதானம். அது இன்னமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அடையாளமான ஒரு மைதானம், அதுக்காக அப்படியே வைத்திருக்காங்க. ஆமாம், பொக்கிஷமான ஒரு மைதானம். அந்த மைதானத்தில் அந்த போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில் நான் இலங்கை சார்பாகவும் மலையகம் சார்பாகவும் சென்று எனது போட்டியான வேகநடை மற்றும் பருதி வட்டம் வீசுதல் மற்றும் சுற்றி எறிதல் இப்போட்டிகளை 3 போட்டிகளை கலந்து 3 தங்க பதக்கங்களை வென்றிருக்கேன். எனக்கு ஒரு கேள்வி இன்னொன்று. ஒரு சாதனையாளர் வந்து இப்போ நீங்கள் வேகநடையில் இந்த முறையும் முதலிடம் வருது, அடுத்த முறையும் முதலிடம் வருது, சாதனைக்குரிய விடயம். அதில் வந்து ஏதாவது ஒரு ரெக்கார்டு சாதனை நீங்கள் வச்ச ரெக்கார்டை இன்னும் யாரும் முறையடிக்க முடியாமல் இருக்கா? அப்படி வேறு யாரும் வைத்த ரெக்கார்டை வந்து நீங்கள் முறையடித்த போட்டி ஏதாவது இருக்கா? அவ்வாறு இல்லை. இது வந்து என் ஈவெண்ட் வந்து நான் இந்த முறை சேஞ்ச் பண்ணேன். என் ஈவெண்ட் த்ரோவிங் என்னும் இது நீளம் பாய்தல் உயரம் பாய்தல். ஆமாம், இந்த முறை என்னால் அதை செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் கால் உபாதை காரணம். அதன் காரணமாக தான் நான் போட்டியை வந்து நான் மாற்றினேன். ரைட். இந்த கால் வருத்தத்துக்கு பிறகு தான் நீங்கள் பங்கு பற்றிய அந்த போட்டியை வந்து வேறு ஒரு போட்டியாக நீங்கள் மாற்றினீங்க. ரைட்டு விஜயன், நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தங்க பதக்கங்களை தவிர்த்து மேலதிகமான 2 கௌரவமான பரிசுகள் வைத்திருக்கீங்க. அது என்னத்துக்காக, யாரால் கொடுக்கப்பட்டது, அதை கொஞ்சம் சொல்லலாமா? இது வந்து அகில இந்திய வைத்தியர் சங்கத்தினால் ராஜஸ்தான் பிவாடி வைத்தியர் சங்கத்தின் செயலாளர் அவர் டாக்டர் ராஜேஷ் சௌத்ரின்னு சொல்லி, சரி, நான் கடந்த 2020ஆம் ஆண்டு அங்கே ஒரு போட்டிக்கு நான் போயிட்டு நான் பதக்கங்களை வென்றிருந்தேன். அதன் மூலயமா அவர் எனக்கு தொடர்பு ஏற்பட்டிருந்தது. சரி, நான் அவருடைய தொடர்பு ஏற்பட்டு அவர் தான் இந்த முறை போட்டிக்கும் எனக்கு வந்து அங்கே தங்குமிட வசதிகள், உணவு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தார் கடந்த 4-5 நாட்களாக. சரி, அவர் என்னை அழைச்சி ஸ்பெஷல் அவார்டு இது கொடுத்தார் அவர். அகில இந்திய வைத்தியர் சங்கத்தினால் இலங்கை சார்பாக வந்து பங்கு பற்றி 3 தங்க பதக்கங்களை வென்றதுக்கு காரணமாக எனக்கு இவ்வாறான ஒரு கௌரவ பரிசும். இந்த பரிசு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையின் சின்னம் தான் இது. ஆமாம், இது 3 கோல்டு மெடல் எடுத்ததுக்கான சிறப்பு பரிசு தான் இது. இந்திய விமானப்படையால் வழங்கப்பட்டது. இது வந்து வைத்தியர் சங்கத்தினால் அந்த அமைப்பின் ஊடாக இதுவும் கிடைச்சது. ரைட், அந்த லோகோ வச்சது. இன்னும் ஒரு இந்தியாவினுடைய அடையாளம் இடப்பட்ட இன்னும் ஒரு பதக்கம் ஒன்று வைத்திருக்கீங்க. அது அந்த சாம்பியனுக்காக கொடுக்கப்பட்டதா? இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நண்பரும் டாக்டருமான அஜித் ரைட் சார் ஹைதராபாத்தில் இருக்கு. சரி, அவர்
அவர் நான் 3 தங்கப்பதக்கங்களை இலங்கை சார்பாக வென்றெடுத்ததன் காரணமாக அவர் தன்னை அழைச்சி கௌரவ பரிசு ஒன்று கொடுத்துருந்தார். அதான் இந்த பரிசு. ரைட். இது எங்களுடைய விஜயன் அவர்கள் வந்து இந்த முறை இந்த ஓப்பன் மெய்வல்லுநர் போட்டிக்காக சென்று பெற்றுக்கொண்ட பதக்கங்களாக இருக்கிறது. மிக முக்கியமான இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட 13 நாடுகளுக்கு மேலே வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து இந்த போட்டி உங்களை திறமை வெளிக்காட்ட போயிருக்கீங்க. எப்படி போயிட்டு வரீங்க? ஃப்ளைட்டு சாதாரணமாக இந்தியா போயிட்டு வரதை நான் நினைக்கிறேன் குறைவான ஒரு விமான சீட்டாக இருக்கும். ஆஸ்திரேலியா அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் வந்து விமான டிக்கெட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி போயிட்டு வரீங்க? உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளங்களா இல்லாட்டி சொந்த பணமா? எப்படி? உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளங்கள் தான். ஏன்னா நம்ம இனம், நம்ம சமுதாயத்தில் ஒருத்தர் நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அவர் வெளியில் போகிறாரு, நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு விளையாட்டு வீரராக முன்னுதாரணமாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு போகிறாருன்னு சொல்லி நல்லுள்ளங்கள், நமது வியாபார பிரமுகர்கள், அவ்வாறானவங்க தான் எனக்கு ஒவ்வொரு போட்டிகளுக்குமே எனக்கு உதவி பண்ணி நான் போயிட்டு இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் காரணம் அவங்க தான். சரி, கண்டிப்பாகவே. ரைட். அப்போ ஒரு சிலரில் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு போட்டிகளுக்கும் ஒவ்வொரு சிலர் ஹெல்ப் பண்ணாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு சிங்கப்பூர் போட்டிக்கும் கண்டி நகரை சார்ந்த நண்பரும் கௌரவத்துக்கும் கூறிய தீர்வு தொண்டு அமைப்பின் உரிமையாளர் ராமநாதன் ஐயா அவர்கள் அனுசரணை வழங்கியிருந்தார். அவருடைய நண்பர் அது அனுசரணை வழங்கியிருந்தாங்க. முத்தையா ஐயா வழங்கியிருந்தாங்க. இப்போட்டிகளுக்கும் அதே மாதிரி ரஞ்சிதா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் வழங்கியிருந்தார். சரி. ரவி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் வழங்கியிருந்தார். கலம்புல உதயகுமார் டாக்டர் வழங்கியிருந்தார். அதே போல் கனடாவை சேர்ந்த நல்லுள்ளங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். இவ்வாறான சிறிய தொகையாக இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து தான் நான் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சந்தோஷம். உங்களோடு இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னும் மணித்தியால கணக்காக உங்களோடு பேசலாம். நிறைய விடயங்கள் உங்களோடு நாங்கள் பேசுகிறதுக்கு இருந்தது. ஒரு புறம் மக்களே, விஜயனுடைய சாதனையான பயணத்தை தான் பதக்கங்களும் நாடுகளும் விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஒவ்வொரு சாதனையாளருக்கும் பின்னால் மிகப்பெரிய ஒரு வேதனையை இல்லைன்னா மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றது. சாதாரண ஒரு மலையகத்தில் பிறந்து இந்த அளவுக்கு நாடுகள் கடந்து 13 நாடுகளில் போயிட்டு இப்படி பதக்கம் வென்று வாரது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விடயம் அல்ல. எனவே அப்படிப்பட்ட சாதனைக்குரிய வீரர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இதற்கு பிறகும் விஜயன் வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து போட்டிகளில் பங்கு பெற்றிருக்காரு. உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளங்கள் இருப்பீர்களாக இருந்தால் விஜயனுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரம் தெரிவித்துக்கொண்டு, விஜயன் எங்களுக்கு ஒரு பக்கம் பெருமை என்னன்னு சொன்னால், இந்தியாவில் நீங்கள் இந்த மெய்வல்லுநர் போட்டியில் பங்கு பெற்று 3 பதக்கங்கள் வென்ற பிறகு இலங்கையில் இருக்கின்ற ஊடகங்களில் முதலாக நீங்கள் அங்கிருந்து தொடர்பை ஏற்படுத்தினவுடன் அறிவித்தது வந்தால் அது ஆதவன் தான். அந்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது. இன்று கலைக்கம் வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் பதக்கம் வென்றிய நாளே நாங்கள் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் எங்களுக்குரிய சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பிரசுத்திருந்தோம் முதல் முறையாக. எனவே எங்களுக்கு அந்த ஒரு பெருமை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் இருக்கிறது. தொடர்ந்தும் நீங்கள் சாதிக்கணும். உங்களுடைய சாதனை பயணத்தோடு ஆதவன் குடும்பம் எப்போதும் இணைந்திருக்கும். அதனுடைய கழகத்துக்கு வருகை தந்தமைக்கு ரொம்ப நன்றி துரைசாமி விஜயன் அவர்களே. இவ்வாறான ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆதவன் தொலைக்காட்சிக்கும் ஆதவன் நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மேலும் இவ்வாறான போட்டிகள் இன்னும் உலகளாவிய நடக்க வேண்டியிருக்கிற போட்டியில் நான் பங்கு பெற்றனும் அதற்கான அனுசரணையாளர்களை பெற்றுத்தர முடியுமா இருந்தால், அங்கீகாரம் கிடைச்சா கண்டிப்பாக சாதிக்க முடியும். சாதிக்க தைரியம் இருக்குது. அதற்கான பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. அதை நமக்கு எதிர்காலத்தில் செய்து தரும்பாறு கேட்டுக்கொண்டு, இவ்வாறான சிறப்பான வாய்ப்பளித்த செபஸ்டியன் அவர்களுக்கும் ஆதவன் டிவி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இவ்வளவு நேரமும் துரைசாமி விஜயன் அவர்களோடு நாங்கள் பேசியிருந்தோம். அவருடைய சாதனையான பயணத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். இன்னும் மணித்தியால கணக்காக பேச நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சாதனையாளருக்குள்ளும் ஒவ்வொரு சாதிக்கின்ற கலைஞன் வீரருக்குள்ளும் பின்னாடி சோதனைகளும் நிறைய வேதனையான ஒரு பகுதியும் இருக்கும். எனவே அவற்றையெல்லாம் மறைத்து வைத்து தான் வந்து துரைசாமி விஜயன் இந்த அளவுக்கு சாதித்திருக்கின்றார். எனவே இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவருடைய ஏனைய விடயங்களை மீட்டி பார்க்கலாம். மிக முக்கியமாக அவர் உங்களுக்கு தெரியும், அவர் உரையாடும் போது கலந்துரையாடும் போது பேசும்போது
அவர் இந்த அளவுக்கு சாதிப்பது வெளிநாட்டுக்கு செல்வதற்கு வந்து உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளங்களினுடைய ஒத்துழைப்பில் தான் வந்து அவர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வராரு. எனவே அவ்வாறு விஜயனுக்கு வந்து இதற்கு பிறகும் உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் கண்டிப்பாக அவரை தொடர்பினை ஏற்படுத்தி உதவுங்க. நம் நாட்டுக்கு இன்னும் பதக்கங்களை வென்று வரவும் தொடர்ச்சியாக மெய்வல்லுனர் போட்டியில் சாதிக்கவும் அவருக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறத எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சியோட நாங்கள் உங்களிடம் கேட்குறோம். உங்களை போன்ற ஒரு திறமையான ஒரு வீரரோடு நாங்கள் கலந்துரையாடியதும், எனவே தொடர்ந்தும் உங்களுடைய சாதனை பயணத்தில் ஆதவன் குடும்பம் எப்போதும் இருக்கும். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகம் வந்ததுக்கு ரொம்பவும் சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்கள். நன்றி செபஸ்டியன்.